ஹாய் ஆல், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 1.1 பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு செம்மு பின்வருவனவற்றிற்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் பிஐ காண்க. அப்புறம் அதில் 3 சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டைட்டில் வந்துட்டு ஏபின்னு 2 செட் கொடுத்துருக்காங்க. அதே போல் செகண்ட் சப்டைட்டில் ஏவும் பியும் ஈக்குவலில், அது 2 ஈக்குவல் எதுக்குன்னா பிக்யூக்கு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்டில் வந்துட்டு ஏ ஈக்குவல் டு எம்என்னும் பிங்கிற செட்டு வந்துட்டு நல் செட்டாகவும் வெற்று கணமாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தீர்வு பார்க்கலாங்களா? தீர்வு இப்போ ஃபஸ்ட்டு சப்டைட்டில் எடுத்துக்கிறோம். ஏ ஈக்குவல் டு 2, -2, 3, பி ஈக்குவல் டு 1, -4. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏங்கிறது என்ன? 2, -2, 3 கிராஸ் பிங்கிறது வந்துட்டு 1, -4. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தெரியுங்களா, அதுமாதிரி ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா, செட் ஆஃப் ஆர்டர் பரில் 2, -4, 2, -1 +1 சரி. அப்புறம் 2, -4. அடுத்தது -2, 1, -2, 1, -2, -4. நெக்ஸ்ட்டு 3, 3, 1, 3, -4. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் பண்ணுங்களா. அப்போ வந்துட்டு ஏ கிராஸ் ஏங்கிற செட் என்ன? 2, -2, 3 கிராஸ் 2, -2, 3. இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ ஆர்டர் செட்டில் ஃபஸ்ட் ஒன்று 2, 2, 2, -2, 2, 3. நெக்ஸ்ட்டு -2ங்கிற செட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம். 2, 2, -2, -2, -2, 3. நெக்ஸ்ட்டு 3. நெக்ஸ்ட் வந்துட்டு 3, 2, 3, -2, 3, 3. அவ்வளோதான். இப்போ ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணால் பி கிராஸ் பி. பி கிராஸ் பி. பி கிராஸ் பி என்ன? பி என்ன? 1, -4 கிராஸ் 1, -4. அப்போ 1, 1, 1, -4. அடுத்தது -4 எடுத்துக்கணும். -4, 1, -4, -4. தட்ஸ் இட். இப்போ ஃபஸ்ட்டு சப்டைட்டில் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டைட்டில் வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூ. ஏவும் பியும் ஈக்குவலாக, அதுதான் அதனோட வேல்யூஸ் வந்துட்டு பி, கியூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஃபைண்ட் பண்ணோம்? ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி ஏ என்ன? பி, கியூ. கிராஸ் பி என்ன? பியோட வேல்யூ இங்கே பி, கியூ. அப்போ சேம் பி, கியூவே தான் வரும். அப்போ இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதலாங்களா? ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு செகண்டு, அப்புறம் கியூ, பி, அடுத்தது கியூ, கியூ. ஓகேங்களா, அடுத்தது என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஏ கிராஸ் பிக்கு அப்புறம் ஏ கிராஸ் ஏ. சேம் இதே தான் வரும். ஏ கிராஸ் ஏன்னா என்ன? பி, கியூ. இங்கே ஏவோ பி ஈக்குவல்னால அதே பி, கியூ தான் வரும். அப்போ மேலே தானே சேம் வேல்யூஸ் தான் வரும். பி, 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 கியூ, கியூ, பி, கியூ, கியூ. ஓகேங்களா, அடுத்தது என்ன? பி கிராஸ் பி.
ஆஸ் இட் இஸ் சேம் அதே தான் வரும். ஏன்னா இங்கே ஏவும் பியும் சேமே தான். அப்போ அதே தான் வரும். 1 கம் பி கம்மா பி, பி கம்மா கியூ, கியூ கம்மா பி, கியூ கம்மா கியூ. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கம்மா கியூனா அது ஏ கிராஸ் பி பண்ணாலும் ஏ கிராஸ் ஏ பண்ணாலும் ஏ கிராஸ் பி பண்ணாலும் நமக்கு சேம் வேல்யூ தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A equal to m comma n, b equal to pi set. ஓகேங்களா? ஏங்கிறது என்ன? m comma n, bங்கிறது பை. பைனா என்ன? வெற்றுக்கணம்னா அந்த செட்குள்ளே எந்த பொருட்களுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படி எதுவுமே இல்லாத பொருட்களோட ஏங்கிற பொருளை வந்துட்டு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு வெற்றுக்கணம் தான் கிடைக்கும். அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நமக்கு எம்டி செட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே பைங்கிறது வந்துட்டு நல் செட், எதுவுமே இல்லை. இந்த பிங்கிற செட்டுக்குள்ளே வந்துட்டு எந்த பொருளுமே இல்லை, எந்த எலமெண்ட்டுமே இல்லை. அப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு எம்டி செட் தான் கிடைக்கும். அடுத்தது ஏ கிராஸ் ஏங்கிறது எம் கம்மா என் கிராஸ் எம் கம்மா என். இது ரெண்டும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம்னா m கம்மா m, m கம்மா n, n கம்மா m, நெக்ஸ்ட்டு n கம்மா n. ஓகேங்களா? அப்போ ஏக்கு வந்துட்டு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது இது கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னது ஃபைண்ட் பண்ணோம்? இங்கே எழுதுகிறேன். பி கிராஸ் பின்னு என்ன? இங்கே வந்துட்டு எதுவுமே இல்லை, எம்டி செட். அப்போ நம்ம எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாமல் ரெண்டு செட்டு வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது அங்கே எதுவுமே இருக்காது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பயிற்சி கணக்கு ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு பயிற்சியில் ரெண்டாவது சம் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் ஏ ஈக்குவல் டு 1 2 3 மற்றும் ஏங்கிற செட்டில் 1 2 3ங்கிற எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. பிங்கிறதுல வந்துட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் எப்படி இருக்குன்னா சுற்றிதர் எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ ஆகியவற்றை காண்க. 10ஐ விட மிகச்சிறிய பகா எண். இப்போ பகா எண் வந்துட்டு 10க்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம எழுதுறோம். அவ்வளோதான். முதல்ல பகா எண்ணை என்ன? ஒன்னாலையும் தன்னாலையும் வந்துட்டு வகுக்கப்படுறது தான் வந்துட்டு பகா எண். ஓகேங்களா? ஒன்னாலையும் தன்னாலையும். இப்போ வந்துட்டு இப்போ ஒரு எலமெண்ட் 2ன்னு எடுத்துட்டோம்னா 2/1 இதாகுமா? அப்புறம் 2/2 அது மட்டும்தான் வகுப்படணும். மற்ற நம்பரால் வகுப்பட்டுச்சுன்னா அது வந்துட்டு பகு எண். அதே போல் 3/1 3 3ஆல் தான் இது பண்ண முடியும். அப்புறம் 4/4ன்னு 4ஆல் வகுப்படும். ஆனால் 4/2 எழுதலாங்களா? 2 2s are 4, அதனால் வந்துட்டு 4 வராது. நெக்ஸ்ட்டு 5. இது மாதிரி பகா எண்கள் நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதை தான் நம்ம இப்போ ஃபைன் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு பி செட். ஓகேங்களா? இப்போ தீர்வு பார்த்தோம்னா ஏங்கிற செட் எழுதுங்க 1 2 3. பிங்கிற செட்டு என்ன சொல்லியிருக்காங்க? பிங்கிற செட்டு 10ஐ விட குறைவான பகா எண். இதில் வந்துட்டு 1ங்கிறது வந்துட்டு நம்ம எழுத மாட்டோம். 2 பகா எண், 3 பகா எண், 5 7க்கு அடுத்தது என்ன வரும்? 11 வருங்களா? 11 வந்துட்டு 10ஐ விட அதிகமாயிடும். அதனால் நமக்கு அது தேவையில்லை. அப்போ 2 3 5 7 இது மட்டும் இருந்தால் போதும். அப்போ நம்ம இது ஃபைன் பண்ணிச்சு. அப்போ ஏவும் பியும் ஃபைன் பண்ணிச்சா? இதில் வந்து ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ண தெரிஞ்சு. அப்போ ஏ கிராஸ் பி என்ன? 1 2 3 கிராஸ் 2 3 5 7. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண வேணும். ஃபஸ்ட் எலமெண்ட்டு பி செட்டில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு 1 3 1 5 1 7. ஓகேங்களா? அடுத்தது
2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Next 3ங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ A cross B ஃபைன் பண்ணிடுச்சு. அடுத்தது என்ன ஃபைன் பண்ண போகிறோன்னா B cross A. சேம் ஆஸ் இட் இஸ் இதே மாதிரி தான். B cross A. அப்போ Bங்கிறது என்னது? 2, 3, 5, 7. இது எடுத்துக்குவோங்களா? cross Aங்கிறது என்ன? 1, 2, 3. ஓகேங்களா? அப்போ வரிசை ஜோடியில் நம்ம எழுத வேண்டியதான். 2, 1, 2, 2, 2, 3. அடுத்தது 3, 1, 3, 2, 3, 3, 2, 3, 3. அடுத்து நெக்ஸ்ட்டு 5 எடுத்துக்கிறோம். 5, 1, 5, 2, 5, 3. அடுத்தது 7, 1, 7, 2, 7, 3. இவ்வளோ தான் வந்துட்டு B cross A. சப்போஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சோ அப்படிங்கிற நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட்கட்டு நோட் பண்ணிக்கோங்க. இங்கே எத்தனை எலிமெண்ட்டுக்கு 1, 2, 3, 4 4 × 1, 2, 3 4 × 3 சார் 12. அப்போ நம்ம இங்கே வந்துட்டு 12 வரிசை ஜோடிகள் எதிர்க்குமான்னு செக் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ நம்ம எதையும் விடாமல் எழுதிட்டோம். ஓகேங்களா? இதோட பயிற்சி கணக்கு 2 ஃபினிஷ்ட். அடுத்து பயிற்சியில் 3வது கணக்கு B cross A. என்ன கொடுத்துருக்காங்கன்னா B cross A கொடுத்துருக்காங்க. என்ன? -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 எனில் A மற்றும் B ஆகியவற்றை காண்க. இது வந்துட்டு அரசு பொதுத் தேர்வு ஏப்ரல் 23 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏவும் பியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டு நம்ம இதில் ஏவும் பியுங்கிற செட்டை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெரி சிம்பிள். 1 மார்க் மாதிரி இதை எழுதிடலாம். B cross Aங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 கொடுத்துருக்காங்களா? அடுத்து இதிலிருந்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? A மற்றும் B ஆகியவற்றை காண்க. நீங்கள் எடுத்தோன்னே A அப்படின்னு போட்டு எழுதிருக்கூடாது. நமக்கு என்ன கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம முதல் உறுப்பு எடுக்கணும். எல்லா வரிசை ஜோடிகளிலும் உள்ள முதல் உறுப்பு தான் B, இரண்டாவது உறுப்பு A. ஓகேங்களா? அப்போ B = என்னென்னா எல்லா வரிசை ஜோடியில் உள்ள முதல் உறுப்பு. முதல் உறுப்பு இங்கே என்ன இருக்குது? B = -2. அப்போ ரிப்பீட்டடாக வந்து ஒரு டைம் எடுக்கலாம். இங்கே -2, 0, இங்கே 0, 3, 3, 3. அப்போ பிங்கிற செட் என்ன நமக்கு கிடச்சிருக்கு? -2, 0, 3. நெக்ஸ்ட்டு ஏ ஃபைன் பண்ணுங்களா? ஏங்கிறது என்னென்னா எல்லா வரிசை ஜோடிகளிலும் உள்ள இரண்டாவது உறுப்பு தான் வந்துட்டு ஏ. இப்போ எல்லா வரிசை ஜோடியில் உள்ள இரண்டாம் உறுப்பு தான் வந்துட்டு ஏ. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஏ cross B இல்லை B cross A1. அப்போ இங்கே ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஃபைண்ட் பண்ணிடலாங்களா? செகண்ட் உறுப்பு என்ன? 3, 4, இங்கே 3, 4, இங்கே 3, 4. அப்போ ஏங்கிற செட்டு 3, 4. இவ்வளோதான், சிம்பிள். தேர்டு சம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு பயிற்சியில் 4வது கணக்கு. 4வது சம் பார்க்கலாங்களா? A = 5,6, B = 4, 5, 6. சிங்கிற செட்டில் என்ன இருக்குன்னா 5, 6, 7 எனில் A × A = A, B × B இன்டர்செக்ஷன் வெற்றுக்கணம் C × C என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஜஸ்ட்டு இது எல்லாத்தையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிட்டு இந்த பியும் சியும் வந்துட்டு அதுக்குள்ள இன்டர்செக்ஷன் என்னது பொதுவாக இருக்கிறத எழுதணும். ஓகேங்களா? அந்த பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதி இந்த A × Aவும் B × Bயும் ஈக்குவலாக அப்படின்னு பார்க்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? தீர்வு ஓகேங்களா? இப்போ A × Aக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு A × A ஏங்கிற செட்டு என்ன 5, 6 × 5, 6. இப்போ இதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன 5, 5, 5, 6, அடுத்தது 6, 5, 6, 6. ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடை ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணோம்? B × B = 4, 5, 6. பிங்கிற எலமெண்ட் என்ன 4, 5, 6. செட்டில் என்ன இருக்குது 4, 5, 6 இருக்குங்களா? அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 4, 4, 4, 5, 4, 6. அடுத்தது 5, 5, 4, 5, 5, 5, 6. அடுத்து 6, 6, 4, 6, 5, 6, 6. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு B × B கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? C × C ஃபைண்ட் பண்ணோம். அப்போ C × C, சியோட வேல்யூ என்ன 5, 6, 7 × 5, 6, 7. ஓகேங்களா? அப்போது இதை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7. நெக்ஸ்ட்டு 7, 5, 7, 6, 7, 7. தட்ஸ் இட். ஓகேங்களா? இப்போது சேர்ப்பு கணங்களை நம்ம இது ஃபைண்ட் பண்ணோம். அப்போ B × Bயிலிருந்தும் C × Bயிலிருந்தும் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்டு 3 எடுத்துக்கிட்டோம்னா B × B இன்டர்செக்ஷன் வெற்றுக்கணம் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ வெற்றுக்கணங்கள் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இன்ட்டு C × C வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். வெற்றுக்கணங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன் 2 அண்ட் 3ல எது பொதுவாக இருக்குதோ அதுதான் வந்துட்டு வெற்றுக்கணம். இதில் என்ன பொதுவாக இருக்குது? 4 × 4 இருக்கான்னு பாருங்கள். இல்லை. 4 × 5 நோ. 4 × 6 4ங்கிற எலமெண்ட்டே இல்லை, அது விட்டுடலாமா? அடுத்தது 5, 4 இல்லை. 5, 5 இருக்குங்களா? 5, 5, 5, 6, 5, 6, 5, 7 இல்லை. அப்புறம் 6, 4 இல்லை. 6, 5 இருக்குது. 6, 5, 6, 6 இருக்குது. அப்போ 4 எலமெண்ட் இருக்குங்களா? அப்போ இந்த 4 எலமெண்ட் எழுத வைக்கிறோம். ஓகேங்களா? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு? ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 4ஐயும் ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபைண்ட் பண்ணி ரெண்டும் சேமாக வந்துருச்சுன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னு எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்டு 4 1 மற்றும் 4லிருந்து ஃபைண்ட் பாருங்கள். 5, 5 சேமாக இருக்கா? 5, 6 சேமாக இருக்கா? 6, 5 சேமாக இருக்கா? 6, 6 சேமாக இருக்குது. அப்போது ரைட் ஹேண்ட் சைட் சேமாக இருந்தால் நம்ம என்ன எழுதலாம்? தேர்ஃபோர்
A cross A equal to B cross B intersection C cross C. ஓகேங்களா? இப்போ 1 4 சமமாக இருக்கனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பயிற்சியில் 5வது சம் பார்க்கலாம். ஏங்கிற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3. பிங்கிற செட்டில் 2 3 5. சிங்கிற செட்டில் 3 4 மற்றும் D ஈக்குவல் டு 1 3 5 எனில் A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D, அதாவது A வெற்றுக்கணம் C கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B வெற்றுக்கணம் Dனும் ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D என்பது உண்மை என சோதிக்கவும். இது வந்து வெரி சிம்பிள் தான். நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரெண்டும் ஈக்குவலான்னு சோதிக்க போகிறோம். அதனோட வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்தால் அப்போ நமக்கு அதனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஈக்குவலாகிது. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதை வந்துட்டு ஒன்றும் இல்லை, இடது கைப்பக்கம் என்ன இருக்குது? A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் Dன்னு இருக்கா? ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு A என்னது? 1 2 3. பிங்கிற செட் என்ன கணம்? 2 3 5. சிங்கிற கணம் என்ன? 3 4. டிங்கிற கணம் 1 3 5. ஓகேங்களா? இதிலிருந்து நம்ம A இன்டர்செக்ஷன், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு A இன்டர்செக்ஷன் C. இன்டர்செக்ஷனை வெற்றுகணம்னா என்னென்னா ஏங்கிற செட்லேயும் சிங்கிற செட்டில் என்ன பொதுவாக இருக்குது? இப்போ 1 2 3. இப்போ 3 இருக்குது அங்கே, இப்போ இங்கே 3 இருக்குது, அப்போ 3ங்கிறது தான் பொதுவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் D. பிங்கிற செட்லேயும் டிங்கிற செட்டில் என்ன பொதுவாக இருக்குது? 2 இருக்கா? 2 இல்லை. 3 இருக்கா? 3 இருக்குது. 5 இருக்கா? 5 இருக்குது. அப்போது 3, 5. இதுதான் வந்துட்டு B இன்டர்செக்ஷன் C. இப்போது A இன்டர்செக்ஷன் Cயும் B இன்டர்செக்ஷன் Dயும் வந்துட்டு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் கிடச்சிருக்கோ அதை வந்துட்டு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு 3 கிராஸ் இதனோட வேல்யூ என்ன? 3, 5. அப்போ நம்ம இதை வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 3, 3 அண்டு 3, 5. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதே வேல்யூ 3, 3 3, 5ங்கிறது வந்துட்டு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது வந்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா A கிராஸ் B ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஏவும் பியும் என்னென்னு நம்ம எழுதிக்கலாம். ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது? 1 2 3. 1 2 3. பிங்கிற செட்டில் என்ன இருக்குது? 2 3 5. 2 3 5. ஓகேங்களா? இப்போ ஏங்கிற செட்டில் 1 2 3யும் பிங்கிற செட்டில் 2 3 5 இருக்கா? இப்போ நம்ம வந்துட்டு இதை தான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்துட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ A கிராஸ் B தானே ஃபைண்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. A கிராஸ் B என்ன? 1 2 3 கிராஸ் 2 3 5. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு செட்லேருந்து ஃபஸ்ட்டு 2, அடுத்தது 1 3 1 5, அடுத்தது 2 2 2 3 2 5, அடுத்தது 3 2 2 3 3
3,5 ஓகேங்களா. இப்போ A cross B கண்டுபிடிச்சது. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா C cross D. C cross D. இப்போ சியோட வேல்யூ என்ன 3,4 cross டியோட வேல்யூ என்ன 1, 3, 5 ஓகேங்களா. நம்ம கொஸ்டின் வந்து இதை எடுத்து எழுதிக்கிறோம் ஓகேங்களா. அப்போ இதனுடைய நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கலாங்களா 2. இப்போ இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்துனா 3,1 3,3 3,5 நெக்ஸ்ட்டு 4,1 4,3 4,5 இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 2 மற்றும் 3லிருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா இது ரெண்டோடைய சேர்ப்பு கணங்களை வந்துட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். A cross Bனுடைய C cross Dனுடைய சேர்ப்பு கணங்களை வந்துட்டு இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ A cross B இன்டர்செக்ஷன் C cross D. அப்போ சேர்ப்பு கணங்கள்னு என்ன 2 மற்றும் 3லிருந்து ஓகேங்களா. இப்போ இதில் எது பொதுவாக இருக்குதோ அதுதான் சேர்ப்பு கணம். இப்போ 1,2 இருக்கா நோ 1,3 நோ 1,5 இல்லை 2,2 2,3 இல்லை 2,5 இல்லை 3,2 இல்லை 3,3 இருக்குது. அப்போ 3,3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3,5 இருக்குது ஓகேங்களா. அப்போ இந்த 2 வரிசை ஜோடிகள் மட்டும்தான் இருக்குது 3,5ம் 3,3ம். அப்போ இந்த ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 1ம் சமமானு பார்க்கலாங்களா பார்க்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது 3,3 3,4. அப்போது வலது பக்கம் இங்கேயும் 3,3 3,5 அங்கேயும் 3,3 3,5 இருந்துச்சா. அப்போ இந்த சைடும் இடது பக்கமும் வலது பக்கமும் சமன் எழுதிக்கலாங்களா ஓகேங்களா. அப்போது ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 4 1ம் 4ம் சமம். இதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற 2 சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குங்க A cross B சரி A வெட்டு இங்கே தான் A cross B A வெட்டு C cross B வெட்டு D ஓகேங்களா ஈக்குவல் டு அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4ல் என்ன இருக்குது A cross B வெட்டு C cross D. அப்போ இது ரெண்டும் வந்துட்டு உண்மை என சரிபார்க்கப்பட்டது ஓகேங்களா. ஒன்றும் இல்லை வெரி சிம்பிள். சரி 5th கொஸ்டின் தானா ஓகேங்களா. இப்படி A செட்டு B செட்டு C செட்டு D செட் கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ வந்துட்டு நம்மளை என்னென்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். A வெற்றுக்கணும் C ஏவும் சியும் இதில் இருக்கிறது என்ன ஒரே மாதிரி பொதுவாக இருக்கிறதோ அதையும் பியும் டியில் இருக்கிற பொதுவாக இருக்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கிறோம் 3,5ன்னு. இப்போ இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுகிறோம். எழுதும்போது நமக்கு வந்துட்டு 3,3 3,5 எழுது. அதே போல் ஏக்கும் டிக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் சிக்கும் டிக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணி இது ரெண்டுலேயும் எது சேமாக இருக்கோ அதை எழுதுகிறோம். அப்போ இந்த பக்கமும் இடது கை பக்கமும் வலது கை பக்கமும் சமம்னு வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் உண்மை. அப்படி வரலன்னா போய். அப்போ நமக்கு வந்துட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் ஈக்குவலான ஆன்சர் வந்திருக்கு. அதனால் இந்த சைடு இருக்கிறதும் இந்த சைடு இருக்கிறது A இன்டர்செக்ஷன் C cross B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A cross B இன்டர்செக்ஷன் C cross D என சரிபார்க்கப்பட்டது. தேங்க்யூ. பயிற்சியில் அடுத்த 6வது கணக்கு பார்க்கலாம். A ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு W. டபிள்யூனா என்ன ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 0 1 2 3 எக்ஸெட்ரான்னு ஸ்டார்ட் ஆகும்.
இப்போ இந்த எக்ஸுங்கிறத வந்துட்டு லெஸ் தென் 2 ஈக்குவல் டூனா தான் வந்துட்டு 2 சேர்த்துக்கணும், இல்லைன்னா சேர்த்த தேவையில்லை. அடுத்தது பிங்கிற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எண்ணில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துட்டு 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸுங்கிறது வந்துட்டு 1 விட அதிகமாகவும் 4க்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும், நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. அப்போ 1 விட்டுறணும், 2 3 4. ஓகேங்களா, அது பி செட்டு. மற்றும் சி 3, 5 இப்படி 3 செட்டு கொடுத்துட்டாங்க. செட்டே நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணி எழுதணும். ஏனெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரி பக்கம் ஏபிசி ஃபைன் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து இந்த 3 சப்டைட்டில் நம்ம வந்துட்டு ஈக்குவல் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. செகண்ட் வந்துட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. தேர்டு சப்டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இதை வந்துட்டு நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏபிசிங்கிற செட்டை நம்ம எழுதிக்கிறோம். ஏங்கிற செட் என்ன, அதாவது ஹோல் நம்பராக இருக்கணும். அப்புறம் 0 விட 2 விட கம்மியாக இருக்கணும். அப்போ ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 எக்ஸெட்ரா. நேச்சுரல் நம்பர் 1 2 3 எக்ஸெட்ரா. அப்போ 0 0 1 2 வரணும், வராது. ஏன்னா லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்து 2 எடுத்துக்கணும். அப்போ லெஸ் தென் மட்டும்தான். பிங்கிற செட் என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ் அப்புறம் 1 விட அதிகமாகவும் 4க்கு ஈக்குவலாகவும் இருக்கிற அளவுக்கு. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 5 6 அப்படின்னு போயிட்டு இருக்குங்களா. அப்போ 4 ஈக்குவல்னு கொடுத்துருக்கலாம், 4 சேர்த்துக்கணும். ஆனால் 1க்கு மேலே தான். அப்போ இங்கே என்ன இருக்குது, 2 3 4. இப்போ பிங்கிற செட்டு 2 3 4. ஓகேங்களா. அடுத்தது சிங்கிற செட்டு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 3 5. ஓகேங்களா. இப்போ நமக்கு ஏபிசி அப்படிங்கிற 3 கணம் கிடச்சிருச்சு. இந்த கணத்திலிருந்து ஃபஸ்ட்டு சப்டைட்டில் நம்ம வந்துட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சப்டைட்டில் என்ன, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுவும் ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். அதனோட வேல்யூ ஈக்குவல்னா 1 ஈக்குவல் டு 2. ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ பி யூனியன் சி இருக்குங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன ஃபைன் பண்ணால் பி யூனியன் சி ஃபைன் பண்ணோம். பி யூனியன் சி. இப்போ பிங்கிற செட் என்ன, 2 3 4 யூனியன் சிங்கிறது என்ன, 3 5. அப்போ இது சேர்த்து எழுதுறோம். சேர்த்து எழுதுனாக்கும் 2 3 4 5 கிடச்சிருச்சுங்களா. இதிலிருந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டை ஃபைண்ட் பண்ணோம். ஏங்கிறது என்ன, 0,1 0,1 கார்ட்டீசியன் ப்ராடக்ட். பி யூனியன்ஸ் என்ன, 2 3 4 5. ஓகேங்களா. 2 3 4 5. பேப்பர் எடுத்துக்கிறேன், பேப்பர் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுதான் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இதனுடைய நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டு இருக்க ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு, செகண்ட் செட் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு 0,2 0,3 0,4 0,5 ஃபுல் எழுதிச்சுங்களா. அடுத்தது 1ங்கிறது எடுத்துக்கிறோம். 1,2 1,3 1,4 1,5. ஓகேங்களா. இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சுங்களா.
இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? RHS. வலது கை பக்கம் என்ன இருக்குன்னா A cross B யூனியன் A cross C. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா ஏவும் பியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அப்புறம் ஏவும் சியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி அதை ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா நமக்கு வந்துட்டு வலது கை பக்கம் இருக்கிற சமன்பாடு கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ A cross B என்னது? ஏங்கிறது 0,1 கிராஸ் B வந்துட்டு 2 3 4. ஓகேங்களா? அப்போ இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதணும்னா 0,2 0,3 0,4. அடுத்தது 1 எடுத்துக்கிறோம். 1,2 1,3 1,4. ஓகேங்களா? இது நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணால் A cross C ஃபைண்ட் பண்ணோம். என்ன 0,1. சியோட வேல்யூ என்ன 3,5. அப்போ 3,5னுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுகிறோம். என்னது 0,3 0,5 1,3 1,5. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு செட்டோடையும் நம்ம யூனியன் எழுத போகிறோம். ஓகேங்களா? யூனியன் என்ன சேர்த்து எழுத போகிறோம். அப்படியே A cross B ரிப்பீட்டடாக வரதா ஒரு டைம் மட்டும் எழுதணும். அப்போது A cross C. அப்போ 0,2 0,3 மேலே கதை ஃபுல்லாக அப்படி எழுதிக்கிறோம். 0,4 1,2 1,3 1,4 எழுதிட்டுங்களா? அப்போ சேர்த்து எழுதும்போது 0,3 இருக்குங்களா, அதை வெட்டுறலாம். அப்போ இங்கே என்ன இல்லை 0,5 எழுதிக்கிறாங்களா? அப்போ 1,3 இருக்குது. அப்புறம் ரிமைனிங் என்ன இல்லை 1,5 இல்லை. அப்போ அதை மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ இதுலேருந்து ஈக்குவேஷன் நம்பர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம செக் பண்ணலாங்களா? தெரியுமான்னு தெரியலையே ஒரே இதில். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 மற்றும் 1 ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ 0,2க்கு 0,2 0,3 0,4 0,4 0,5 இருக்குங்களா? அடுத்தது 1,2 இருக்குது. 1,3 1,4 1,5. அப்போது ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது 1 மற்றும் 2வது ஈக்குவேஷனில் இருந்து. அதனால் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல்னு எழுதிக்க போகிறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எழுதிருக்கு? A cross B union C equal to A cross B union A cross C. அப்போ என நிரூபிக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது சப்டைட்டில் என்னென்னா A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இது நம்ம எங்கே படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? கார்ட்டீசியனுடைய பங்கீட்டு பண்புகளை பார்த்துருக்கோங்களா? அதே தான். ஓகேங்களா? இப்போ ஓகே. அடுத்தது வந்துட்டு எங்கிறது வந்துட்டு என்னென்னு எழுதிக்கலாம். 1, இங்கே இருக்கிறத எழுதிக்கலாம். 1,1 பிங்கிறது 2 3 4 சிங்கிறது 3 5. ஓகேங்களா? அப்போ 0 1. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு LHS என்ன இருக்குன்னா A cross B intersection C. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெற்றுக்கணமோ சேர்ப்புக்கணமோ கொடுத்தா ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். B intersection C. பிக்கும் சிக்கும் என்ன பொதுவாக இருக்குது பாருங்கள். இன்டர்செக்ஷனாக பொதுவாக இருக்கிறது, இன்டர்செக்ஷனை வெட்டுக்கணனா பொதுவாக இருக்கிறது, யூனியன்னா சேர்ப்புக்கணனா சேர்த்து எழுதுறது. ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டுலேயும் என்ன பொதுவாக இருக்குது? 3 மட்டும்தான் பொதுவாக இருக்குது. அப்போ 3. அப்போ A cross
B intersection C equal to 0, 1 cross 3. அப்போ இதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா 0, 3 அந்த பக்கம் எந்த செட்டில் அதே மாதிரி விட்டுறோம். அடுத்தது 1, 3. இப்போ இதுதான் வந்துட்டு LHS ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ வந்துட்டு RHS நம்ம ஃபைண்ட் பண்ணோம். RHS ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இது ஒவ்வொரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு A cross B ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது 0, 1 Bங்கிற இதில் 2, 3, 4 ஓகேங்களா. இப்போ 0, 2 0, 3 0, 4 நெக்ஸ்ட்டு 1, 2 1, 3 1, 4 ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதிட்டோம். ஓகேங்களா. அடுத்தது என்ன ஃபைண்ட் பண்ணோம் A cross C. A cross C 0, 1 ஏங்கிற செட்டு சிங்கிற செட்டு என்ன 3, 5 3, 5. இப்போ இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எதுனா 0, 3 0, 5 1, 3 1, 5 ஃபைண்ட் பண்ணி வச்சுங்களா. இது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதிக்கிறோம். ஓகே, அதாவது செகண்ட் சப்டைட்டில் 2. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன ஃபைண்ட் பண்ணோம் நம்ம இன்டர்செக்ஷன்னா பொதுவாக இருக்கிறது என்ன. அப்போ A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இது ரெண்டுக்கும் நமக்கு பொதுவாக இருக்கிறது என்னென்ன டேரெக்டாக பார்த்து எழுதிடலாங்களா. 0, 2 இருக்கா நோ 0, 3 இருக்குது. அப்போ 0, 3 0, 4 இருக்குங்களா இல்லை 1, 2 நோ 1, 3 இருக்குங்களா 1, 4 இல்லை. அப்போது 0, 3ங்கிற வரிசை ஜோடியும் 1, 3ங்கிற வரிசை ஜோடி மட்டும்தான் இருக்குது. அப்போது சமன்பாடு 1, 4 சமம். இதிலேருந்து LHS ஈக்குவல் டு RHS. LHS சைடில் என்ன இருக்குது A cross B intersection C ஈக்குவல் டு A cross B intersection A cross C என நிரூபிக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு நம்ம சப்டைட்டில் 3 பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சப்டைட்டில் 3 என்ன பார்க்க போகிறோம் தெரியுதுங்களா. இப்போ சப்டைட்டில் 3 வந்துட்டு A union B cross C equal to A cross C union B cross C. இதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு ABCங்கிற செட் என்னென்னு எழுதிக்கலாம். 0, 1 Bங்கிற செட் வந்துட்டு 2, 3, 4 Cங்கிற செட் வந்துட்டு 3, 5. எக்ஸாமில் ஒவ்வொரு சப்டைட்டில் தனியாகவும் கேட்க சான்ஸ் இருக்குது, ஃபுல்லாகவும் கேட்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி கேட்டு எழுதுகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ LHS என்ன LHS வந்துட்டு A union B cross C. இப்போ A union B ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். A union B ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது 0, 1 யூனியன் Bங்கிற செட்டில் 2, 3, 4. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா தான் A union B 0, 1, 2, 3, 4 ரிப்பீட்டட் இல்லாதனால அதை ஃபுல்லாக எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு A union B cross C. Cங்கிற செட் A union B வந்துட்டு அப்படி இருக்குது 0, 1, 2, 3, 4 வரைக்கும் எழுதிக்கிறோம். கிராஸ் Cங்கிறது வந்துட்டு 3, 5. ஓகேங்களா. அப்போது இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நம்ம அப்படியே 1 by 1 எழுதிட்டு வரலாம். ஓகேங்களா. 0, 3 0, 5 1, 3 1, 5 2, 3 2, 5.
3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஓகேங்களா? இப்போ இதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்போ LHS வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இடதுகை பக்கம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு சப்டைட்டில் 3னுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். செகண்டு நம்ம RHS வலது கை பக்கம் என்ன ஃபைண்ட் பண்ணால் A cross Cயும் யூனியன் B cross C ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம சேர்த்து எழுத போகிறோம். இப்போ A cross C ஃபைண்ட் பண்ண போகிறாங்களா? ஏங்கிற செட் என்னது 0, 1 கார்ட்டீசியன் ப்ராடக்டில், சிங்கிறது 3, 5. ஓகேங்களா? அப்போ இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதணும்னா 0, 3, 0, 5. அடுத்தது 1, 3, 1, 5. இது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது B cross C. பிங்கிற எலமெண்ட் செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன உறுப்புகள் இருக்குது? 2, 3, 4. கிராஸ் சிங்கிறது 3, 5 மேலே இருக்குங்களா? அதே தான். அப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்துட்டு எழுதுகிறோம். 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. அப்போது 2 மற்றும் 3லிருந்து நம்ம சேர்ப்பு கணங்களை எழுதணும். சேர்ப்பு கணங்கள்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அதை அப்படியே சேர்த்து எழுதணும்னா தெரிஞ்சு. ஓகேங்களா? ரிப்பீட்டடாக அதாவது திரும்ப வரதை வந்துட்டு நம்ம ஒரு டைம் எழுதினா போதும். அப்போது C யூனியன் B cross C சேர்த்ததுலாங்க அப்படியே டைரெக்டாக எழுதுகிறேன் பாருங்கள். 0, 3, 0, 5. ஓகேங்களா? அடுத்து 1, 3, 1, 5. நெக்ஸ்ட்டு 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போது சமன்பாடு 1 மற்றும் 4லிருந்து நம்ம இது ரெண்டும் சமமாக அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ சமன்பாடு 1 இங்கே இருக்குது, 4 இருக்குது. நான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 1லேருந்து என்ன இருக்குது? 0, 3 இருக்குங்களா? 0, 5, 0, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. அப்போது வலது கை பக்கம் சமமாக இருக்குது. அப்போது 1 மற்றும் 4லிருந்து நமக்கு வந்துட்டு இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால LHS ஈக்குவல் டு RHS. LHS என்னது? A யூனியன் B cross C ஈக்குவல் டு A cross C யூனியன் A cross C. ஃபைண்ட் பண்ணியாச்சு. என்ன நிரூபிக்கப்பட்டது. இப்போ எக்ஸசைஸில் 6th சம் ஃபினிஷ்ட். அடுத்தது ஒரே சம் தான் இருக்குது, 7th சம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பயிற்சியில் லாஸ்ட்டு சம் 7th சம் இப்போ பார்க்க போகிறோம். ஏ என்பது ஏங்கிற செட் வந்துட்டு 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். 8ஐ விட குறைவாக இருக்கும். இயல் எண்ணா நமக்கு தெரியும், ஸ்டார்ட்ஸ் வித் 1, 2, 3. பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்ணா தெரியும், 1ஆலே தன்னாலே வகுப்படக்கூடியதான் பகா எண். அப்போ 2, 3, 5, 7. சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம். எனில் கீழ்கண்டவற்றை சொல்லுது. இரட்டை பகா எண் என்னென்னா ஒரே ஒரு பகா எண் மட்டும்தான் இரட்டைப்படையில் வரும். அது என்னென்னா இரட்டைப்படை வந்துட்டு 2 மட்டும்தான் இரட்டை பகா எண்ணில் வரும். அப்போ ஏபிசிங்கிற செட்டை வச்சுட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணால் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அப்புறம் ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம்.
ஓகேங்களா. இப்போ தீர்வு இது வந்துட்டு அரசு பொதுத் தேர்வு 2022 கேட்கப்பட்டது, மே மாதம் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா. இப்போ தீர்வில் ஃபஸ்ட்டு ஏங்கிற செட் எழுதுகிறோம். என்னது இயல் எண்கள்னு சொல்லிட்டாங்களா. இயல் எண்கள் அப்புறம் வந்துட்டு 8 விட குறைவு, 8ம் சேர்த்தணும்னு சொல்லலாம். அப்போ 8 விட குறைவுனா 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா. அடுத்தது பிங்கிற செட்டில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பகா எண்கள் 8 விட குறைவான பகா எண்கள்னு சொல்லிட்டாங்க. பகா எண்கள் என்ன 2 3 5 7. ஓகேங்களா. 2 3 5 7. அடுத்தது சி என்பது இரட்டை பகா எண், ஒரே ஒரு இரட்டை பகா எண் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும்தான். இப்போ இதிலிருந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டைட்டில் A intersection B cross C equal to A cross C intersection B cross C. ஃபைண்ட் பண்ணிடலாங்களா. ஏங்கிற செட்டு பெருசாக இருக்கனால கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வர மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு சேம் ஆஸ் இட் இஸ். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு 2 ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது A இன்டர்செக்ஷன் B வெட்டு C, கார்ட்டீசியன் ப்ராடக்டில் பின்னா சி இருந்துச்சுன்னா ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏ வெட்டு பியை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஏங்கிறது என்ன பார்த்து சொல்லுங்கள். எங்கள் செட்டில் 1 2 3 4 5 6 7 வெட்டு. பிங்கிறது என்னது 2 3 5 7. அப்போ வெட்டுனா பொதுவாக இருக்குது. என்னென்ன பொது இருக்குது, 2 பொது இருக்கா, 3 5 7. அப்போ என்னென்ன 2 3 5 7. ஏ விட்டு பியில் 2 3 5 7 நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது வந்துட்டு என்ன ஃபைண்ட் பண்ணா ஏ வெட்டு பி கிராஸ் சி. அப்போ ஏ 2 3 5 7 கிராஸ் சிங்கிறது என்ன 2. அப்போ 2. அப்போது 2ங்கிற செட்டோட நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். பண்ணோம்னா என்ன 2 2 3 2 5 2 7 2. இது வந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணால் ஏ கிராஸ் பி, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அது வலது பக்கம் இருக்கிற ஏ கிராஸ் பி வெட்டுக்கணும் பி கிராஸ் சி. இதை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போ ஆர்ஹெச்எஸில் நம்ம ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி பண்ண போகிறோங்களா. அப்போது ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஏ கிராஸ் சி என்ன, ஏங்கிற செட் என்ன 1லேருந்து 7 வரைக்கும் 4 5 6 7. சிங்கிற செட் என்ன 2. அப்போ ஜஸ்ட்டு இது ஒன்றுனோடையும் இந்த 2 வந்துட்டு பேக் பண்ணி அதுனா தெரிஞ்சு. ஓகேங்களா. அப்போ 1 2 2 2 3 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அப்போ ஏ கிராஸ் பி கிடச்சிருச்சுங்களா. அடுத்தது பி கிராஸ் சி. பிங்கிற செட் என்ன ஒற்றைப்படை எண்கள் 3 2 3 5 7. சிங்கிறது என்ன 2. இப்போ இது ரெண்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் என்ன 2 2 3 2 5 2 7 2 நமக்கு கிடச்சிருச்சுங்க. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இந்த ஏ கிராஸ் சிலேருந்தும் பி கிராஸ் சிலையும் இந்த உறுப்பு பொதுவாக இருக்குதோ அதை நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். 1 2 இருக்குங்களா, இல்லை 2 2 இருக்குது 3 2 இருக்குது 5 2 7 2. அப்போ 2 2
3, 2, 5, 2, 7, 2. ஓகேங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் சமமானு பாருங்கள். 1, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 இங்கே எழுதுகிறேன். அப்போ 1 = 2, LHS = RHS. அப்போ LHSல என்ன இருக்குது? A intersection B cross C = RHSல A cross C intersection B cross C என்ன சரி பார்க்கப்பட்டது. இப்போது 7th சம்மோடைய ஃபஸ்ட்டு சப்டைட்டில் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 7th சம்மோடைய செகண்ட். இப்போ 7th சம்மோடைய செகண்ட் சப்டைட்டில் என்ன? A cross B minus C = A cross B minus A cross C. இதை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 7th சம்மில் இப்போ செகண்ட் சப்டைட்டில் பார்க்க போகிறோம். A cross B minus C = A cross B minus A cross C. எப்பவும் போல தான் இடது கை பக்கம் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுறோம், அதே போல் வலது கை பக்கம் ஃபைண்ட் பண்ணுறோம். ரெண்டையும் வந்துட்டு ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஏங்கிற செட் பேஜ் திருப்பிட்டு அதனால் ஃபஸ்ட்டு இருக்கலாம். ஏங்கிற செட் வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7. பிங்கிறத வந்துட்டு பகாயினுங்களா என்னது 2, 3, 5, 7. சிங்கிறது இரட்டை பகாயின் 2. ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து LHS எடுக்கிறோம். LHS வந்துட்டு என்னென்னா A cross B minus C. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு B minus C ஃபைண்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூனியன் கிராஸ் இது மாதிரி தான் பார்த்துருப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மைனஸ்னு பார்க்குறோம். மைனஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு நார்மலாக மைனஸ் பண்ணோம்ல அதே மாதிரி தான் இந்த செட்லேயும் அந்த செட்லேயும் காமனாக இருக்கிற உறுப்புகளை விட்டுட்டு எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, 2 இருக்குங்களா? அப்போ 2வை விட்டுட்டு எழுத போகிறோம். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த 2வும் இந்த செட்டில் இருக்க 2வும் மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ B minus Cக்கு நமக்கு என்ன கிடைக்குன்னா 3, 5, 7. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு A cross B minus C. ஏங்கிறது என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் பிங்கிறது வந்துட்டு 3, 5, 7. ஓகேங்களா? இப்போ இது ஒவ்வொரு செட்டோடையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 7 × 3 21 நமக்கு வந்துட்டு வரிசை ஜோடி கணங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் மட்டுக்குன்னு 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7. Next 4, 3, 4, 5, 4, 7. Next 5, 3, 5, 5, 5, 7. Next 6, 3, 6, 5, 6, 7. Final உறுப்பு 7, 3, 7, 5, 7, 7. இது நீங்கள் ஃபைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 21 உறுப்பு இருக்கும். இதை வந்துட்டு LHS ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். கன்சிடர் RHS வந்துட்டு A cross B ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏங்கிறது என்ன? 1 A cross B ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏங்கிறது இதுவும் கொஞ்சம் பெருசில் வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7 cross 2, 3, 5, 7. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ இது அதை விடவே இது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகேங்களா? நீங்கள் கையை வச்சுட்டே வாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும், மறந்துடும் எந்த செட் எழுதணும். 1, 2, 1, 3,
1, 5, 1, 7. அடுத்தது 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. 2 finish ஆயிடுச்சா? அடுத்து 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. Next 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. அடுத்தது 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. அடுத்தது 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. அடுத்தது 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. A cross B ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A cross C ஃபைண்ட் பண்ணணும். A cross C ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இது ரெண்டுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் கிடச்சிரும். இப்போ A cross C ஃபைண்ட் பண்ணலாங்களா? என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7. cross C என்ன 2. ஓகேங்களா? அப்போ எல்லாத்தோடையும் 2 வந்து பேர் பண்ணி எழுத போகிறோம். இப்போ 1, 2, 2, 2, 1, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஓகேங்களா? இதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஓகேங்களா? இப்போது ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன இது பண்ணால் A cross B மைனஸ் A cross C ஃபைண்ட் பண்ணணும். A cross Bயிலிருந்து A cross Cயை வந்துட்டு மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ எந்தெந்த உறுப்பு இருக்கோ அதை வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மீதி இருக்கிற உறுப்பு தான் எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ 1/2 இருக்குது, 1/2 இருக்கா? அப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். நான் சும்மா இதிலே அடிச்சுட்றேன். 2, 2 இருக்குங்களா? அப்போ இதிலிருந்து 2, 2 மைனஸ் பண்ணால் இந்த உறுப்பு கேன்சல் ஆகிடும். 3, 2 இருக்குங்களா? இப்போ 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அப்போ 2ஓட பேர் பண்ணியிருக்கிற எல்லா உறுப்புகளையும் மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத எழுதணும்னா அதுதான் வந்துட்டு நமக்கு A cross B மைனஸ் A cross Cனுடைய வேல்யூ. மீதி என்னென்ன இருக்குது? 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 5, 7. அடுத்தது 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் எப்படி ஒரே ஃப்ரேமில் கொண்டு வரது ட்ரை பண்ணுறேன். 1ஐயும் 3ஐயும் வந்துட்டு இப்போ ஈக்குவலான்னு பார்க்குறோம். therefore 1 = 2 ஈக்குவலன் பார்த்துடலாங்களா? ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்துட்டு LHS, இது RHS. ரெண்டு ஈக்குவலன் பாருங்கள். 1, 3, 1, 3, 1, 5, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 7 அப்படியே அப் டு 7, 7 வரைக்கும் இருக்குங்களா? அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ம் ஈக்குவேஷன் நம்பர் 2ம் வந்துட்டு நமக்கு ஈக்குவல். அப்போது விச் இம்ப்ளைஸ் LHSம் இடது கை பக்கமும் வலது கை பக்கமும் சமம். அப்போ இடது கை பக்கத்தோட வேல்யூ என்ன? A cross B மைனஸ் C ஈக்குவல் A cross B மைனஸ் A cross C என நிரூபிக்கப்பட்டது.
வராது. இந்த சம் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கண்டிப்பாக இதை வந்துட்டு படிச்சுக்கோங்க. இதை வந்துட்டு 2 சப்டைட்டிலும் கேட்டால் கொஞ்சம் டைம் எடுக்குது செய்யும். கண்டிப்பாக ஒவ்வொரு சப்டைட்டிலாவது எக்ஸாமில் கேட்டுருவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அதை எழுதுறதுக்கு தான் டைம் ஆகுமே தவிர மற்றபடிக்கு சேம் அதே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். மைனஸ் வந்துட்டால் மட்டும் அதை வந்துட்டு பொதுவாக இருக்கிறத வந்துட்டு விட்டுட்டு எழுத போகிறோம். ஓகேங்களா? இதுலேருந்து நமக்கு a cross b minus c equal to a cross b minus a cross c ஃபைன் ஆயிடுச்சு. தேங்க்யூ. இதோட பயிற்சி 1 completed. Thank you.